மைதிலி சீரியலில் இப்போ ராடகாஸ்மான அருமையான மாசான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாமல் ஃபுல்லோடையும் கேளுங்க. விஷயம் சுத்தமாக போக மாட்டேங்குது. பார்க்கலாம் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து மூட்டிகிட்டா இருக்கும். ரேவதி நம்ம கார்த்தியும் க்யூட்டாக அழகாக வந்து கேம் வந்து விளாட்றாங்க. கையில் வந்து வளையத்தை வந்து கொடுத்துருக்காங்க. ஏகப்பட்ட ஜாமான் வந்து வச்சுருக்காங்க. ஒவ்வொரு வளையமாக ஒவ்வொரு இடத்துல வந்து கார்த்தி போட்டு சூப்பராக வந்து வாங்கிக்கிறாப்புல எல்லா ஜாமானையும். அப்பன்னு பார்த்து நம்ம ரேவதி வந்து மனசில் வந்து நினைக்கிறாங்க, அந்த ராமரும் சீதையும் இருக்கிற சிலையை மட்டும் கார்த்தி வந்து கரெக்டாக வந்து போட்டுட்டாருனா நானும் ராஜாவும் எப்போதும் ஒருத்துமையாக சந்தோஷமாக இருப்போங்கிற மாதிரி மனசில் வந்து வேண்டிக்கிட்டாங்க. ராஜா என் ஆசைக்காக எனக்கு ராமர் சிலை தான் வேணுங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அந்த இடத்துல ராமரும் சீதாவும் இருக்கிற மாதிரி அதை மட்டும் எனக்கு எடுத்தறியா அப்படின்னு சொன்னோன்னே, சரி அவ்வளோதானே, கரெக்டாக போட்டுருவியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதெல்லாம் வந்து ஒரு பிரச்சனையே இல்லை, நம்ம சகலைக்கு இதெல்லாம் வந்து கை வந்த கலை, நீ வேணா பாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கரெக்டாக போட போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப ரேவதியால் இதை பார்க்க முடியல. கண்ணை மூடிட்டு அப்படியே அமைதியாக நின்றுட்டு இருக்காங்க. கார்த்தி அந்த நேரம்னு பார்த்து கையில் வச்சிருக்கிற அந்த வளையத்தை தூக்கி போடுறாங்க. ரேவதிக்கு வந்து பார்க்கறதுக்கு மனசு சங்கடமாக இருக்குது. ஏன்னா அந்த சிலை வந்து கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக நானும் கார்த்தியும் அந்த சிலை போலேயே ஒத்துமையாக சந்தோஷமாக இருப்போங்கிற மாதிரி மனசில் வந்து நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்போன்னு பார்த்து கரெக்டாக நம்ம கார்த்தி வந்து போட்டுட்டாங்க. இதை வந்து ரேவதி வந்து பார்க்காம அப்படியே வந்து யோசிச்சிட்டே இருக்காங்க. இப்போ என்ன நடந்திருக்கும், நான் மனசில் பட்டதெல்லாம் நடந்திருக்குமா, முருகா நீங்கள் தான் வந்து யோசிச்சு சொல்லணுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறப்ப, ரேவதி கண்ணை திறந்து பாருமா, நீ ஆசைப்பட்ட விஷயத்த சகலை வந்து சாதிச்சு காட்டிட்டாரு அப்படின்னு சொன்னோன்னே கண்ணை திறந்து பார்க்குறாங்க. அந்த சிலையில தான் வளையத்தை வந்து சூப்பராக கார்த்தி வந்து மாட்டியிருக்காரு. இதை பார்த்தோன்னே சந்தோஷப்படுறாங்க ரேவதி. என்ன நினச்சாங்கன்னு தெரில. கார்த்தி எனக்கு தான் அப்படின்னு சொல்லி ராஜா வந்து அப்படியே ஹக் பண்ணுறாங்க. வேறு லெவலில் மாசாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம். என்ன சகலை உனக்கு வந்த ராஜயோகமா, சரி சரி அசத்து அசத்து அப்படின்னு சொல்லி காமெடியாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க. வேறு லெவலில் மாசாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம். இது அவங்க ஊர் திருவிழா போல். மைதிலியும் அங்கே தான் வந்து வந்துக்கிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி மைதிலிக்கும் நம்ம ரேவதிக்கு தான் அறிமுகம் ஏற்கனவே இருக்குல்ல. அப்படியே வந்து அவங்க 2 பேரும் கேஷுவலாக வந்து சந்திக்கிற மாதிரி சூப்பராக வந்து கொண்டு போகிறாங்க. சுற்றி அவங்க தங்கச்சி சொந்த பந்தம் எல்லோரும் இருக்காங்க. கார்த்தி மட்டும் கொஞ்சம் தள்ளி வந்து நிற்கிறாங்க. அப்போன்னு பார்த்து மைதிலி வந்து யதார்த்தமாக வந்து வராங்க. வந்த உடனே, ஏய் மைதிலி நீங்கள் என்ன இந்த பக்கம், இது நம்ம ஊர் திருவிழா தானே, நாங்கள் கலந்துக்கிட்டால் வேறு யார் கலந்துப்பாங்க, அதுவும் இல்லாமல் வீட்டில் இருந்தால் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்ல, அதனால் வெளியில் வந்தால் ஏதா ஞாபகத்தங்கள் இல்லாமல் சூப்பராக வந்து யோசிச்சுப்போம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப மாசா வந்து என்ட்ரி வந்து கொடுக்குறாங்க. நம்ம கார்த்தி அவங்க எங்கே பேசிகிட்டு இருக்காங்களோ அதை நோக்கி தான் வந்து திருவிழா பார்த்து ரசிச்சுக்கிட்டே வந்து வந்துகிட்டு இருக்காரு. ஒரு பக்கம் இதுதான் என்னோட அப்பா, அம்மாவை பற்றி ஏற்கனவே தான் அறிமுகப்படுத்தியிருப்பேனே, இப்போ அம்மா இங்கே இல்லை, அப்பா வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் என்னோட தங்கச்சி, அக்கா, அக்கா வீட்டுக்காரருங்கிற மாதிரி எல்லாரையும் பார்த்து பார்த்து அறிமுகப்படுத்துகிறாங்க. நீங்கள் பார்த்தா ரொம்ப நல்லவங்களா இருக்கீங்களே அப்படின்னு சொல்லும்போது, நல்லவங்களா இருக்கிறதுக்கு என்னங்க பெருசாக வந்து தேவைப்பட போகுது, மற்றவங்களுக்கு நல்லது செஞ்சாலே போதும். ஆமாம்ல, எவ்வளோ பெரிய விஷயத்த ஈஸியாக வந்து சொல்லிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப, ரேவதி நீ எல்லாரையும் வந்து அறிமுகப்படுத்தி வச்ச, எனக்கு ஒரே ஒரு சந்தேகம், உன்னோட புருஷனை மட்டும் எனக்கு ஏன் காட்டவே மாட்டேங்கிற. ஆமாம்ல, ராஜா எங்கே போனார், சகல இவ்வளோ நேரம் இங்கே தானே இருந்தார், இங்கே தான் இருப்பார் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல யோசிக்கும் போது நம்ம ராஜா மாட்டுக்கும் மாசா வந்து வந்துட்டு இருக்காங்க. இங்கே தான் எங்கேயாவது இருப்பாங்க, நான் உங்களுக்காக அவரை கூட்டிகிட்டு வந்துடுறேன், நீங்கள் இங்கேயே இருங்க, என் தங்கச்சி கூடயும் அக்கா கூடயும் பேசிகிட்டு இருங்கன்னு சொல்லிட்டு வேக வேகமாக நம்ம ரேவதி மாட்டுக்கும் ராஜாவை கூப்பிடலான்னு சொல்லிட்டு அப்படியே வந்து போயிட்டே இருக்காங்க. அந்த இடத்துல ரேவதி வந்து ராஜாவை பார்க்குறாங்க. உன்னை நான் எங்கெல்லாம் தேடுவேன், சும்மா ஒரு இடத்துல இருக்கவே மாட்டியா, மயில் மாமா பக்கத்தில் நின்னா எனக்கு எவ்வளோ வசதியாக இருக்கும், எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டு வந்து வந்திருக்காங்க, உன்னை அறிமுகப்படுத்தி வைக்கலான்னு பார்த்தா நீ இங்கேயும் அங்கேயும் ஓடிக்கிட்டே இருக்கியே அப்படின்னு சொன்னோன்னே, சரி சரி நான் எங்கே ஓட போகிறேன் உன்னை விட்டுட்டு அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் அப்படியே நான் ஓட விட்டுருவேனா என்ன, இறுக்கி கட்டி பிடிச்சிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப, என்ன சொன்னேன், இல்லைப்பா வாப்பா நம்ம போகலான்னு சொல்லி ரேவதி கை கோத்துக்கிட்டு அப்படியே வந்து மாதம் வந்து நடக்கிறாங்க. உன்னோட நடவடிக்கையெல்லாம் கொஞ்சம் மாற்றமாக தெரியுதே, என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னோன்னே, என்ன நடவடிக்கை, அப்படியெல்லாம் ஒரு விஷயமும் இல்லையே, நான் எப்போதும் போல தான் இருக்கேன், வா கார்த்திங்கிற மாதிரி கார்த்தி கையை பிடிச்சிட்டு அப்படியே வந்து இழுத்துட்டு வந்துக்கிட்டே இருக்காங்க. என் ஃப்ரெண்டு வந்து வந்திருக்காங்க, உன்னை பற்றி நான் சொல்லவே இல்லை, ஆனால் உன்னை பற்றி எல்லாத்தையும் வந்து சொல்லிட்டேன். என்னது என்னை பற்றி சொல்லலைங்கிற, சொல்லிட்டேங்கிற, அதாவது உன்னை பற்றி இருக்கிற விஷயத்தெல்லாம் வந்து சொல்லிட்டேன், ஆனால் நீ யாருங்கிறத அவங்கக்கிட்ட காட்டலல்ல. ஓ அப்படி சொல்ல வரியா, சரி சரி நீ ஒரு ஃப்ளோவில் தான் இருக்க போல இருக்கே அப்படின்னு சொல்லி அருமையாக மாதம் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. நம்ம ரேவதியும் வந்து கார்த்திக் ஈக்குவலாக வந்து செமையாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்படியே ரேவதியை கூட்டிகிட்டு வரலான்னு இருக்கிறப்ப, ரேவதி வரத்துக்கு தாமதமாகுது போல இருக்குது, நான் போய் சாமி கும்பிட்டுட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு சாமி கும்பிட்றதுக்காக கோயிலுக்கு வந்து உள்ளே வந்து போயிட்டாங்க. கூட்டம் நிறையா இருக்குது போல், அங்கே வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க.
மைதிலி மாட்டுக்கும் ரேவதி கிட்ட கேட்டால் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு இங்கே திரும்பி பார்த்தா கார்த்தியும் நம்ம ரேவதியும் வந்து நிற்கிறாங்க. எங்கே போனாங்க மைதிலி? இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணாங்க, நீ வரத்துக்கு தாமதம் ஆச்சுன்னொன்னே சாமி கும்பிட்டுட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு இப்போ தான் போயிருக்காங்க. அச்சச்சோ, ஏகப்பட்ட பேர் இருக்காங்களே, அவங்க கிட்ட நான் என்னன்னு சொல்லி ஒன்று நான் அறிமுகப்படுத்தி வைப்பேன். என்னடா அது சத்திய சோதனையாக இருக்கே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம ரேவதி மாட்டுக்கும் சரி என் ஃப்ரெண்டு இங்கே தான் இருப்பாங்க, எந்த கோயிலுக்கு போனாங்கன்னு சொல்லி பார்ப்போன்னொன்னே கார்த்தி நீ இங்கே இருக்கியா? என்னப்பா அது, நான் உன்னை தேடி போனா என் ஃப்ரெண்டு இங்கே இருக்க மாட்டேங்கிறாங்க. என் ஃப்ரெண்டு இங்கே இருக்கிறப்ப நீ இருக்க மாட்டேங்கிற. சந்திக்கிறப்ப கண்டிப்பாக சந்திப்போம், இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லைன்னு சொல்லிட்டு கேஷுவலாக வந்து அவங்க மட்டுக்கு வந்து போயிட்டே இருக்காங்க. வேறு லெவலில் மாசாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம். சாமி கும்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போன்னு பார்த்து மைதிலியை வந்து பார்க்குறாங்க. நம்ம ரேவதி, என்னங்க நீங்கள் இங்கே நின்றுட்டு இருக்கீங்க? நான் உங்களுக்காக எங்கெங்கெல்லாம் தேடிட்டு இருந்தேன் தெரியுமா? ஏன் என்னாச்சு? என் வீட்டுக்காரர் வந்துட்டாரு, வரப்போ கரெக்டாக இங்கே வந்துட்டீங்க. இருப்பா, இது சக்தி வாய்ந்த சாமி, இங்கேருந்து பாதியிலே விட்டுட்டு போகக்கூடாது, நீ இங்கே நில்லு அப்படின்னு சொன்னோன்னே அப்படியே நிற்கிறாங்க. சாமி கும்பிட்றாங்க. என் ஹஸ்பண்டையும் வந்து அப்போனா கூட்டிகிட்டு வந்திருப்பேனே, நான் போய் என் ஹஸ்பண்டை வந்து கூட்டிகிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு கார்த்திகை வந்து வேக வேகமாக வந்து பார்க்குறாங்க. அங்கே ஒரு சக்தி வாய்ந்த சாமி இருக்கான், நம்ம எல்லோரும் அங்கே போகலாம், வாங்க போகலாம், சூப்பராக கண்குள்ளா காட்சியாக இருக்குது வாங்க அப்படின்னு சொன்னோன்னே மைதிலி வந்து அங்கே நின்றுட்டு தான் இருக்காங்க. யாரோ ஒருத்தவங்க மைதிலியை வந்து அங்கேருந்து வேற ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கேருந்து நம்ம ரேவதியும் கார்த்தியும் வரத்துக்குள்ளே மைதிலி மட்டுக்கும் போயிட்டாங்க. என் ஃப்ரெண்ட் இங்கேருந்து இருக்கிறாங்கன்னு தானே சொன்னாங்க, ஏன் எங்கே போனாங்க ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லி யோசிக்கிற மாதிரி காட்டுறாங்க. அந்த இடத்துல என்னடா அது, கண்ணாமூச்சி விளையாட்டு கூட டக்குன்னு முடிஞ்சிடும் போல இருக்குது. ஆனால் மைதிலியும் நீயும் செம்மையாக வந்து விளாண்டுட்டு இருக்க, இருக்கிற இடத்துல 2 பேரும் வந்து சந்திக்கவே மாட்டேங்கிறீங்க. இவங்க 2 பேரையும் வந்து கட்டி போட்டால் தான் சந்திக்க முடியும் போல இருக்கே. சரி சரி அதையும் தான் பார்ப்போங்கிற மாதிரி காமெடியாக வந்து பேசுகிற மாதிரி காட்டி எபிசோட அதிரடியாக மாதம் வந்து முடிச்சிருந்தாங்கன்னே சொல்லலாம்.